Hello everyone, I'm Satish from Explore Academy. So, my dear students, in the series of videos, 2020 இருந்து 25 வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் மைனூட்டா நோட் பண்ணி ப்ராப்பரா நோட்ஸ் எடுங்க. ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பரேஷன் இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படுது அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் கீ மட்டும் செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் அது மிஸ் மேட்ச் இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒருவேளை நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த செஷன் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இதோட ஃபர்ஸ்ட் 5 செஷன் பாருங்க. அதுல நிறைய கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகே, நம்ம செஷனுக்குள்ள போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் கான்செப்ட் தான். பட் அதுல யூஸ் பண்ற நிறைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மல்டிபிளிகேஷன் டிவிஷன் தான் அது கனெக்டா இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிளஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி சம்மஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கவனிச்சுங்க. ஸோ வி ஆர் கிவன் 4 power 33 அப் டு ஒரு 4 times கொடுத்துருக்காங்க. இன்டூ 2 power 33 வந்து 2 times கொடுத்துட்டு ரைட் சைடில் 64 power எக்ஸ்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு பேசிக் ஐடியா. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அன்னோன் டைம் வந்துட்டு பவர்ல இருக்குன்னா அப்போ பவர்ல இருக்க ஒரு டைமோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு சைடுமே பேஸ் வந்துட்டு ஈக்குவலா இருக்கணும். இது வந்துட்டு ஒரு அல்டிமேட் கோல் மாதிரி வச்சுக்கோங்க. பேஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா பேஸ்ல இங்க 4 இருக்கு அண்ட் 2 இருக்கு அண்ட் 64 இருக்கு. இதெல்லாமே சேம் நம்பரை மாத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த டைம் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்க கவனிச்சீங்கன்னா இப்போ 4 power 33 எல்லாத்துலயுமே இருக்குங்களா? ஸோ 4 power 33 வந்துட்டு நான் காமனா வெளியே எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேயும் 1 இருக்கும், ஸோ இங்கேயும் 1 times இருக்கும், இங்கே 1 times, இங்கே 1 times. புரிஞ்சு எல்லாத்துலயுமே 4 power 33 காமனா இருக்கனால வெளியே எடுத்துட்டேன். இதுலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 2 power 33 வந்துட்டு வெளியே எடுத்தாச்சு. இப்போ 1 plus 1 இருக்கும் equal to 64 power x. இதெல்லாமே கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? ஸோ 4 கிடைக்கும். ஸோ 4நாவே எனக்கு என்ன கிடைக்கணும்? ஜஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 4 கிடைக்கலீங்களா? பவர்ல ஒண்ணுமே இல்லைன்னா டிஃபால்ட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 4 power 33 இருக்கு. நமக்கு பேசிக்கா நமக்கு தெரியும் பிராக்கெட் வந்து எதை மெயின் பண்ணுதுன்னா ஜஸ்ட் மல்டிபிளிகேஷனை மெயின் பண்ணுது. அப்ப எனக்கு வந்துட்டு ஒரு பேஸ் சேமா இருந்து மல்டிபிளிகேஷன் இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப இதோட வேல்யூ வந்து 4 power 34 வரும். சேம் அதே மாதிரி இங்க பாருங்க 2 power 33 இருக்கு. உள்ளார 1 plus 1 2 மாதிரி இருக்குமா? பவர்ல வந்துட்டு 1 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ் சேமா இருக்கு, மல்டிபிளிகேஷன் சிம்பிள் வந்திருக்கு. அப்ப நான் பவர் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். 2 power 34 ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு 64 power x. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி எவ்வளோ டைம் கொடுத்திருந்தாலுமே ஜஸ்ட் காமனா வெளியே எடுத்துருக்கேன். லிசன், நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அது நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். இந்த ஒரு கான்செப்ட் இங்கே ஒர்க் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் டிவிஷன் வந்துச்சுன்னா அங்க இருக்க பவர் வந்துட்டு அந்த பேஸ்ல இருக்க எல்லா டைமுமே காமனா பொருந்தும். அப்ப இதை நம்ம டீட்டெயிலா எப்படி எழுத முடியும்னா a power n into b power n எழுதலாம் இல்லைங்களா? சேம் நமக்கு இது உடனே இந்த எக்ஸ்பிரஷன் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி ஸ்பிட் பண்ணி எழுத முடியும். ஆல்ரெடி அது ஸ்பிட் ஆயிருந்துச்சுன்னா இப்படி கம்பைன் பண்ணி நம்மளால எழுத முடியும். இங்க கவனிச்சுங்களேன். லிசன், எனக்கு இங்க a power n into b power n நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நார்மலா வந்துட்டு a into b whole power n எடுத்துக்கலாமா? சேம் அதே மாதிரி இங்க பாருங்க, எனக்கு a க்கு பதிலா 4 இருக்கு, b க்கு பதிலா 2 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ a ஓட பவரும் b ஓட பவரும் சேமா இருக்கனால என்ன பண்ணிட்டேன்னா ஜஸ்ட் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி 8 பவரை காமனா கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 8 power 34 இருக்கு, ரைட் சைட்ல வந்துட்டு 64 power x இருக்கு. பட் எனக்கு பவர்ல இருக்க எக்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா பேஸ் ஈக்குவேட் பண்ணோம். அப்ப நான் என்ன பண்றேன்னா 8 power 34 லெஃப்ட் சைட்ல இருக்குங்களா? ரைட் சைட்ல வந்துட்டு 64 வந்துட்டு 8 ஸ்கொயரா மாத்தலாம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ல சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பவர் பேஸ் வந்துட்டு ஜஸ்ட் அன்இக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க, அந்த லார்ஜர் நம்பரை மட்டும் ஸ்மாலஸ்ட் நம்பரை கன்வெர்ட் பண்ணி எடுத்துங்க. ஸோ நமக்கு பேசிக்கா தெரியும் 64ங்கிறது பார்த்தீங்கன்னா 8ஓட ஸ்கொயர் தான். டேரக்டா பவர் ஆஃப் மல்டிபிளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஸோ 8 ஸ்கொயருங்கும் போது பவர்ல ஒரு 2 இருக்கும், ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கு, 2 into x என்ன இருக்கும்? 2x இருக்கும். இப்போ நமக்கு தேவையான விஷயம் பாருங்களேன், எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு எனக்கு பேஸ் எதுவுமே ஈக்குவலா கிடையாது. நெக்ஸ்ட் அதுல இருந்து வந்துட்டு அந்த காமன் அந்த டேம் வந்துட்டு எது காமன் இருக்கோ அதை அப்படியே வெளியே எடுத்துட்டு இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாச்சு. தென் ரெண்டுலயுமே பார்க்கும்போது எனக்கு பவர் காமனா இருக்கனால ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பவரை வந்துட்டு சேம் அப்ளை பண்ணியாச்சு. இங்க எனக்கு பாருங்க எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு சைடுமே வந்துட்டு எனக்கு பேஸ் ஈக்குவலா இருக்குங்களா? அந்த பவர் வந்துட்டு காமன் ஈக்குவேட் பண்ணும்போது 2x equal to 34 சொல்லிக்கலாம். அப்போ 2 பார்த்தீங்கன்னா 34 எவ்வளோ டைம்ஸ்னா 17 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருக்கோம். எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 17. ஓகேங்களா? இங்க சர்ட்ஸோட நிறைய கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகுது. ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக்கா வந்துட்டு எப்பவுமே சர்ட்ஸ் சம்ஸ்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்துட்டு பவர்ல தான் கேட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு ஐடியா எல்லாமே
பேஸ் எல்லாமே ஈக்குவல் பண்ணோம். பேஸ் அன்இக்குவலா தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஈக்குவல் பண்ணும்போது என்ன பண்ணா ஜஸ்ட் லார்ஜர் நம்பர் அப்படியே வச்சுட்டு ஸ்மாலர் நம்பர் அப்படியே வச்சுட்டு லார்ஜர் நம்பரை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும் சொல்லுவோம். சரிங்களா? தென் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஸோ a பவர் n இன்டூ b பவர் n இன்டூ c பவர் n இந்த மாதிரி பேஸ் எல்லாத்துக்குமே காமன் பவரா இருந்துச்சுன்னா பேஸ் என்ன மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே சிங்கிள் பவரா நம்ம கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த 2-3 விஷயம் தான் இந்த சம்முக்கு வந்து கரெக்டான ஆன்சர் கொண்டு வரதுக்கு நமக்கு வந்து கைட் பண்ணுது. இப்போ நீங்க நல்லா கவனிச்சுனா கான்செப்ட் வைஸ் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து ப்ரொசீட் பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். செகண்ட் சம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாவோட அப்ளிகேஷன் தான். நமக்கு அல்ஜிப்ரால வந்துட்டு என்னோட ப்ரீவியஸ் செஷன் நீங்க வந்துட்டு ஒருவேளை இந்த செஷன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா ஐ திங்க் இது 9th செஷன் நினைக்கிறேன். செஷன் 1ல இருந்து 8 வரைக்கும் பாருங்க. இதுல நிறைய டைம்ல வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதோட அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தெரியும். சப்போஸ் a பிளஸ் பி த ஹோல் கியூபா இருந்தா நம்ம என்ன லேர்ன் பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா ஸோ a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் 3 times of ab into a plus b சரிங்களா? or a minus b the whole cube இருந்துச்சு அப்படின்னா a cube minus b cube minus 3 times of ab into a minus b. listen இப்போ நமக்கு வந்துட்டு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த a plus b the whole cube வந்துட்டு a cube plus b cube plus 3 times of ab into a plus b இருக்கும். இல்லைன்னா இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி a cube plus b cube listen 3 times of a square b 3 times of ab square எழுதிக்கலாம். சேம் அதே மாதிரி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பாருங்க a cube minus b cube minus 3 times of a square b அதாவது இங்க பிளஸ் இருக்குங்க மைனஸ் இருக்கு மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸா மாறிடும் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன மாறிடும் பிளஸ்ஸா மாறிடும் 3 times of a b square. இங்க நமக்கு ரெண்டுமே வந்துட்டு நம்ம நார்மலா ஸ்கூல் புக்ல எல்லாமே நமக்கு இதான் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் தேவைப்பட்டா நீங்க இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. சப்போஸ் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு அதையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி அந்த ஃபார்மேட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு இது நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது வந்துட்டு நமக்கு a கியூப் மைனஸ் b கியூல தான் ஆரம்பிக்குது. இப்போ கண்டிப்பா வந்துட்டு நமக்கு பாருங்க a மைனஸ் b த ஹோல் கியூப் வந்துட்டு ஜஸ்ட் இது ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதை வந்துட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் b பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ab ஸ்கொயர் அதான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது லெசன்ஸ் கவனிச்சுக்கங்க. அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா a மைனஸ் b தான். ஏன்னா LHS RHS ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்போ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா a மைனஸ் b த ஹோல் கியூக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 17 அண்ட் b ஓட வேல்யூ வந்துட்டு 13. அப்போ 17 மைனஸ் 13 ஓட ஹோல் கியூப் தான் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க இந்த வேல்யூ பண்ணிட்டு அதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ரொம்ப டைம் இருக்கும். அதுக்கு பதிலாக அதோட ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மேட் ஏதாச்சும் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் இதுல இருந்து டெரைவ் ஆகி கிடைச்சிருக்கு. அப்போ அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஜஸ்ட் a மைனஸ் b த ஹோல் கியூப் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் 17 மைனஸ் 13 போது நமக்கு 4 கியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 64 ஆன்சர். இதான் நம்மளோட ஆன்சர். கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ இது ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஸோ a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. சார் இப்போ கியூபுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வைக்க முடியுமானா கவனிச்சுக்கோங்க. இங்க ஸ்கொயர் இருக்கனால எல்லாமே ஸ்கொயர்ல எடுத்திருக்கீங்க. கியூப் இருக்கனால ஸோ a கியூப் எழுதிக்கிங்க. அதே மாதிரி b ஸ்கொயருக்கு பதிலாக b கியூப்னு எழுதிக்கிங்க. 2ab பதிலாக கியூப் இருக்கனால 3ab மட்டும் எழுதிங்க. ஆல்மோஸ்ட் இதை நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கவனிச்சுக்கோங்க. a பிளஸ் b த ஹோல் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஒருவேளை கியூபா இருந்துச்சுன்னா a கியூப் எழுதியாச்சு, b ஸ்கொயருக்கு பதிலாக b கியூப் எழுதியாச்சு, 2abக்கு பதிலாக 3abன்னு எழுதிட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு a பிளஸ் b அவ்வளவுதான் நமக்கு கிடைச்சு. எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு a பிளஸ் b. சார் அப்போ a பிளஸ் b த ஹோல் கியூப் சொல்லிட்டீங்க. சப்போஸ் இங்க மைனஸா இருந்துச்சுன்னா இங்க எல்லாமே மைனஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab பிராக்கெட் ஓபன் பண்ணி a மைனஸ் b இருக்கும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீ நிறைய சம்ஸ்ல வந்துட்டு இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு a minus b the whole cube equal இருக்கும். The value of a is 17, value of b is 13. 17 minus 13 will be 4. 4 cube will be 64. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். Listen.
ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இது அப்படியே இருக்கட்டும். இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? ஜஸ்ட் 20 is divided by 5. The result is multiplied by 2. ஓகே, இப்போ என்னன்னா 20 வந்துட்டு 5 ஆல டிவைட் பண்ணோம். வரக்கூடிய ரிசல்ட் நம்ம எதால மல்டிப்ளை பண்ணுவோம்? ஜஸ்ட் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். இதோட மீனிங் என்னன்னா ஜஸ்ட் 20ங்கிற நம்பரை வந்துட்டு எந்த நம்பரை மட்டும் டிவைட் பண்ணும்? 5 மட்டும் தான் டிவைட் பண்ணும். சப்போஸ் வந்துட்டு ஓகே 20ங்கிற நம்பர் வந்துட்டு 5 மட்டும் தான் டிவைட் பண்ணும். இந்த மாதிரி கொடுக்காம 20 5 ஆஃப் 2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? 20 இந்த பிராக்கெட்டை தான் இப்படி மெயின் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, பிராக்கெட் தான் அப்படி. ஆஃப்ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் இது ரெண்டுக்குமே வந்துட்டு இது ரெண்டுமே பிராக்கெட் குள்ள இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்னா 20 டிவைடட் பை 5 into 2ங்கிறது 10 மாத்தி எழுதும். 20 டிவைடட் பை 10 மாதிரி இருக்கும். ரெண்டுக்கான வித்தியாசம் புரிஞ்சுங்களா? பிராக்கெட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து இமிடியேட்டா ஜஸ்ட் இந்த நம்பர் வந்து இமிடியேட்டா இதை டிவைட் பண்ணும். ஆஃப் யூஸ் பண்ணினாங்கன்னா ஜஸ்ட் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் தான் இதை டிவைட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா சம் சால்வ் பண்ணிக்கலாம். கவனி, இது எழுதும் போது எனக்கு வந்துட்டு 18 இங்க பிராக்கெட் இருக்கா? 3 into 6 எழுதிக்கணும். 6 எழுதிக்கலாம், இல்லை 3 into 2 வச்சு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒன்றும் உங்களோட கன்வீனியன்ட் தான். நான் இப்போதைக்கு வந்துட்டு 3 into 2 வச்சுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய நம்பர் வரும்போது நமக்கு வந்துட்டு டேரக்டா மல்டிப்ளை பண்ண வேணாம், அதுக்காக சொல்லுவாங்க. பிளஸ் இங்க பாருங்க 72 இங்க ஆஃப் வந்துருக்குங்களா? அப்போ வந்துட்டு 18 into 2, அதான் இது ரெண்டுமே பிராக்கெட்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? மைனஸ் 4 இங்க பாருங்க, அங்க பிராக்கெட் வரல. அப்போ வந்து 8 மட்டும் தான் 4 டிவைட் பண்ணுது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? அது அப்படியே ஜஸ்ட் எதுவுமே வயலேட் பண்ணாம ஜஸ்ட் அதை அப்படியே மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஆல்மோஸ்ட் இங்க பார்க்கும்போது 3 into 2 6. 6 வந்துட்டு 18 எவ்வளோ டைம்ஸ்னா 3 டைம்ஸ். ஆல்மோஸ்ட் 18 பார்த்தீங்கன்னா 72ல வந்துட்டு 4 டைம்ஸ், 2 வந்துட்டு 4ல வந்துட்டு 2 டைம்ஸ். தென் இங்க பார்க்கும்போது எனக்கு 4 வந்துட்டு 8ல 2 டைம்ஸ், இந்த 2 வந்துட்டு 2ல வந்துட்டு 1 டைம்ஸ். எனக்கு இங்க 3 5 சார் ஒரு 15 காமிக்குது, பிளஸ் 2 3 சார் 6, அங்க வந்துட்டு 1 காமிக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ஃபைனல் ஆன்சர் பார்க்கும்போது எனக்கு ஸோ 15 plus 1 15 plus 6 21, 21ல இருந்து 1 போச்சு அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 20. ஓகே, இது ஆல்மோஸ்ட் நீங்க நார்மலா சால்வ் பண்ணாலும் கிடைக்கும். பட் இங்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்ங்கிறத எதை மீன் பண்ணா ஜஸ்ட் இது ரெண்டுத்துக்கான பிராக்கெட்டை மீன் பண்ணுறதா சொல்லுவாங்க. வேற ஆச்சுங்களா? ஓகே, அந்த கலர்ஸ் மிஸ்டேக் பண்ணாம சால்வ் பண்ணீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஸோ வில் பி ஏபிள் டு பிரேக் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிட்டு இது நீங்க பார்த்துருப்பீங்க அதிகமா வந்துட்டு எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு இது அதிகமா கேட்பாங்க. பேசிக்கா வந்துட்டு இப்போ நமக்கு 1/3 இருக்கு இல்லைங்களா? இதை சால்வ் பண்ணோம்னா 0.3333 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் டிஜிட் வந்துட்டு ரிப்பீட் ஆகுது இல்லைங்களா? அதை தான் அவங்க வந்துட்டு மீன் பண்ணிருக்காங்க. அந்த டிஜிட்டுக்கு மேல லைன் யூஸ் பண்ணி பார் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது சப்போஸ் வந்துட்டு 0.3232 இப்படி ரிப்பீட் ஆகுதுன்னா அப்போ 2 டிஜிட்டா ரிப்பீட் ஆகுதுன்னா அப்போ அதை அப்படி மீன் பண்ணிருப்போம்னா 0.32க்கு மேல வந்துட்டு ஒரு பார். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த பார் எதனால மீன் என்ன விஷயமா மீன் பண்றாங்கன்னா அந்த பர்டிகுலர் டிஜிட் வந்து கண்டினியூஸா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம இதை பார்க்கும்போது இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பார் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணி கேட்டிருக்காங்க. நீங்க நம்ம ஒரு சிங்கிள் டைமா இருந்தா அதை ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துதான் 0.2 பார் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் 2/9 ஞாபகம் இருக்குங்களா? ஜஸ்ட் பாருக்குள்ள எவ்வளவு டிஜிட் இருக்கோ அவ்வளோ 9 யூஸ் பண்ணோம், பார் ரிமூவ் பண்ணிட்டு. பட் இங்க நிறைய டிஜிட் இருக்கனால ஒன்னொன்னுமே ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு அங்க இருக்கிறது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 7.45 நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ 4/5 வந்துட்டு அப் டு ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நீங்க அப் டு ஒரு 6 டிஜிட் மட்டும் எழுதி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட் எழுதிக்கணும். 12.3 அப்படின்னா 12.3 அப்படியே கண்டினியூஸா ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். நமக்கு வந்துட்டு இந்த ஃபிராக்ஷனா மாத்தி அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்றதுக்கு அடிஷன் சப்ரேஷன் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்காக சொல்றேன். அந்த லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 7 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் ஆயிட்டு. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணி தேர்ட் செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 + 3 8
8 minus 2 என்னவா இருக்கும் 6 இருக்கும். 4 plus 3 7, 7 minus 0 7 என்னவா இருக்கும் 0 இருக்கும். அகைன் சேம் தான். 5 plus 3 8, 8 minus 2 6, எனக்கு 4 plus 3 7, 7 minus 7 0. இங்கேயும் 6 தான் இருக்கும். இங்க வந்துட்டு என்ன இருக்கும் 0 தான் இருக்கும். இங்க பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஸோ 7 plus 12 19, 19 minus 5 எவ்வளோ இருக்குன்னா 14 இருக்கும். இப்போ அது பார்க்கும்போது எனக்கு வந்து 14 அப்படியே தான் இருக்கு. 06 ரிப்பீட் ஆயிருக்கனால அந்த அதுக்கு மேல வந்து ஒரு பார் யூஸ் பண்ண போதும். இதோட ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14.06 வரும். புரிஞ்சுங்களா? இதை நம்ம வந்துட்டு ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணாலுமே நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். பட் அது வந்துட்டு கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸா இருக்கும். இந்த மெத்தடாலஜி வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும் சொல்லுவேன். சரிங்களா? சேஃப் ஜோனுக்கு வந்துட்டு ஒரு சிலர் ரெண்டு டிஜிட் மட்டும் அப்ப நமக்கு அந்த அக்யூரசி கிடைக்காது. நமக்கு அப் டு ஒரு 6 டிஜிட் வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு அந்த என்ன பேட்டர்லாம் ரிப்பீட் ஆகுது, சிங்கிள் டிஜிட் ரிப்பீட் ஆகுதா, இல்ல 2 டிஜிட் ரிப்பீட் ஆகுதா, இல்ல 3 டிஜிட் ரிப்பீட் ஆகுதான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா வர முடியும். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. எக்ஸாம் போய்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் நமக்கு யூனிட் டிஜிட்ல வந்து நம்ம எல்லா டைப்புமே இந்த டிஸ்கஷன்ல கொண்டு வரோம். சீரியஸா வீடியோஸ்ல வந்துட்டு எல்லா டைப்புமே நான் கொண்டு வருவேன். சரிங்களா? அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி இப்போ இதுல வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லிசன், நமக்கு இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பேசிக்கா வந்துட்டு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் தரேன். இப்போ 12 டைம்ஸ் ஆஃப் 13 ரிசல்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 156. நீங்க இந்த யூனிட் டிஜிட் சொல்றீங்களா, நீங்க டிஜிட்டை பார்த்து ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, எந்த டிஜிட்டை பார்த்து நீங்க ஒன்ஸ் சொல்றீங்க அதாவது யூனிட் டிஜிட், அது ரைட் மோஸ்ட் டிஜிட்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ 12 டைம்ஸ் ஆஃப் 13 ரிசல்ட் வேணா 156 இருக்கலாம். பட் 12 டைம்ஸ் ஆஃப் 13 யூனிட் டிஜிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 25 into 24 டைம்ஸ் ஆல்மோஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 600. அப்போ 25 டைம்ஸ் ஆஃப் 24 வேல்யூ வந்துட்டு 600. பட் யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டா 0ல முடியாது. இப்போ என்ன சார் சொல்ல வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பருக்கு வந்துட்டு அவங்க ரிசல்ட் கேட்டால் தான் நீங்க என்டையரா மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் யூனிட் டிஜிட் கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் மட்டும் நீங்க யூஸ் பண்ண போதும். இங்க பாருங்க 2 into 3 எவ்வளோ இருக்கும் 6 நமக்கு கிடைச்சிச்சு. அதே மாதிரி 5 into 4 எவ்வளோ இருக்கும் 20. சார் சப்போஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வந்து 2 டிஜிட்ல கிடைக்குது. 5 4 சார் 20னா அந்த 20ல லாஸ்ட் டிஜிட் என்ன அது மட்டும் தான் எடுக்கணும் சொல்ல வரேன். இப்போ 6 3 சார் 18னா 18 மட்டும் லாஸ்ட் டிஜிட் 8 எடுத்துக்கணும். 5 7 சார் 35னா 35ல லாஸ்ட் டிஜிட் வந்து 5 கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஒரு டைம் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது சிங்கிள் டிஜிட் இருந்தால் அதை அப்படியே டேரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 சார் 6 அண்ட் 3 சாரி 3 1 சார் 3 அந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்ல கிடைச்சுன்னா அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 2 டிஜிட்ல கிடைச்சா அதுல இருந்து லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னு இந்த சம் கேஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அவங்க இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்கல. ரிசல்ட் கிட்ட கண்டிப்பா டைம் எடுக்கும். அவங்க வந்துட்டு இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு எல்லாமே மல்டிபிளிகேஷன் கிடையாது. ஜஸ்ட் இந்த 234 வந்து அப் டு 6567 வரைக்கும் மல்டிபிளிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் இருக்கு. அப்ப நான் இதை 2 செக்மெண்டா பிரிச்சுறேன். ஜஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும் யூனிட் டிஜிட் எவ்வளோன்னு பாக்குறேன். அதே மாதிரி இங்க இருந்து இது வரைக்கும் என்ன யூனிட் டிஜிட் பார்த்து ஜஸ்ட் ஆட் பண்ணிக்க போறேன். அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க 2 into 7 எவ்வளவு இருக்கும் 14. 14 லாஸ்ட் டிஜிட் 4 மட்டும் எடுத்துக்கிறேன். அப்ப கன்ஃபார்ம் இதோட ரிசல்ட் எனக்கு தெரியாது. பட் ரிசல்ட் எதுல முடியும் 4ல தான் முடியும். 4 into 6 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 24. 4 into 6 வந்துட்டு 4 into 6 வந்து 24. அப்போ இந்த இந்த ஃபர்ஸ்ட் 3 பேட்டர்னோட வேல்யூ எதுல முடியுதுன்னா ஜஸ்ட் 4ல முடியும். அங்க பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 2 4 சார் 8 8 into 6 48. 48 எதுல முடியுதுன்னா 8ல முடியும். புரிஞ்சுங்களா? நான் எதுவுமே பண்ண கிடையாது. ஒரு நம்பரோட அங்க 3 டிஜிட் நம்பர் இருக்கலாம், இல்ல 4 டிஜிட் நம்பர் இருக்கலாம், 5 டிஜிட் நம்பர் இருக்கலாம். அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு டைமும் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது சிங்கிள் டிஜிட்ல ரிசல்ட் கிடைச்சுன்னா அப்படியே நான் யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். சப்போஸ் 2 டிஜிட்டா இருந்துச்சுன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 2 7 சார் 14க்கு 4 எடுத்தாச்சு. 4 6 சார் 24க்கு வந்துட்டு 4 எடுத்தாச்சு. அங்க பாத்தீங்கன்னா 2 4 சார் 8 சிங்கிள் டிஜிட் அப்படியே எடுத்தாச்சு. 8 into 6 48ல 2 டிஜிட்ல வருது. அப்ப லாஸ்ட் டிஜிட் வந்து 8. எனக்கு பிளஸ் இருக்கனால 4 plus 8 எவ்வளவு இருக்குன்னா 12 இருக்கும். அந்த 12 எதுல முடியுது ஜஸ்ட் 2ல முடியுது. அப்ப இதோட ரிசல்ட் வந்துட்டு நிறைய டிஜிட்ல வரும். ஆனா அந்த ரிசல்ட் எதுல முடியும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்ல முடியறதுனால இதோட யூனிட் டிஜிட் என்ன வரும்னா 2 வரும். கிளியரா இருக்குங்களா? ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்ப்போம். எக்ஸ்போனன்ட்ல பார்ப்போம், ஃபேக்டோரியல்ல பார்ப்போம். மோஸ்ட்லி நிறைய சம்ஸ்ல கேட்டிருக்கேன். நம்ம ஒரு ஆர்டர் தான் சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 டிஜிட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பர்லாம் கொடுத்துட்டு யூனிட் டிஜிட் கேட்டா லாஸ்ட் டிஜிட் மட்டும் நீங்க ப்ளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். நம்மளோட எக்ஸ்போர்ட் அகாடமி ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
ஆப்டிடியூட் ரீசனிங்கான சாப்டர் வைஸ் வந்துட்டு ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி ஒரு டாபிக்லயுமே மினிமம் வந்துட்டு 50ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்துட்டு எம்சிக்யூ பேட்டர்ன்ல வந்துட்டு வித் டீடைல் சொல்யூஷனோட அவைலபிளா இருக்கு. அரௌண்ட் மோர் தென் 7000 கொஸ்டின்ஸ் பக்கம் இருக்கு. இன்னும் அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு சாப்டர் வைஸ் மினி மார்க் இருக்கு, ஃபுல் மார்க் இருக்கு. ஓகேங்களா? நீங்க நிறைய டெஸ்ட் ஃப்ரீயா இருக்கு. நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் தான். உங்களுக்கு ஜஸ்ட் 1 டபுள் தான் ஒன் இயர் ஆக்சஸ். இது அடிஷனலா வந்துட்டு ரீசனிங் நாங்க ஆட் பண்ணி விட்டுருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டா முடிஞ்ச பட்ஜெட்டா இருக்கட்டும், தென் வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் அப்லோட் பண்ணுவோம். இந்த ஒரு அசஸ்மெண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா 100 எஃப்சிக்கு இருக்கும். வித் டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். அந்த நீங்க அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தாவே அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க என்ன படிக்கணுமோ அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்துட்டு பிடிஎஃப் அப்லோட் பண்ணிருப்போம். அதுக்கு அசஸ்மெண்ட் இருக்கும். நீங்க ரெகுலரா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்துட்டு நீங்க பிபிடி வந்துட்டு ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு படிச்ச விஷயமா இருந்தா ஜஸ்ட் அதை ரிவிஷன் பண்ணிட்டு கூட அந்த அசஸ்மெண்ட் நீங்க எடுத்துக்கலாம். இதுலயும் ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. நீங்க எடுத்து பார்த்துட்டு கண்டென்ட் குவாலிட்டியா இருந்துச்சுன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? ரெண்டுமே உங்களுக்கு ஆப்டிடியூட் ரீசனிங் வந்துட்டு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த டெஸ்ட் யூஸ் ஆகும். தென் ஜிகே, ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் events எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் 2026 வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துலயுமே ஃப்ரீ கண்டென்ட் இருக்கு. நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தா நீங்க தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின் தான் உங்களுக்கு. லிசன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த a minus b the whole cube அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ a cube minus b cube minus 3a square b plus 3ab square பார்த்தோம் இல்லைங்களா? சேம் அதே மாதிரி வந்துட்டு இங்க ஸோ a plus b plus c யோட வேல்யூ வந்துட்டு 16 கொடுத்துருக்காங்க. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டு 19 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு நார்மலா வந்துட்டு அந்த அல்ஜிப்ரால வந்துட்டு மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு 10 ஃபார்முலாஸ் இருக்கு. அது 5 குரூப்பா பிரிச்சுக்கலாம். அந்த அந்த 5 குரூப் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். அப்போ ஆக்சுவலா இந்த 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 கொடுத்துருக்க எல்லா விஷயமும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலா தான் டிஃபைன் பண்ணிருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் plus c square plus 2 times of ab plus bc plus c. சரிங்களா? கொடுத்துருக்க விஷயம் எல்லாமே இந்த ஒரு ஃபார்முலா டிஃபைன் பண்ணி தான் இருக்கு. நமக்கு a plus b the whole square நமக்கு தெரியும். சப்போஸ் a plus b plus c யோட ஸ்கொயர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்க. இதுல அவங்க கொடுத்துருக்க வேல்யூ தான் சப்ஜெக்ட் பண்ணுங்க. a plus b plus c யோட வேல்யூ 16 கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஸ்கொயர் என்னவா இருக்குன்னா 256 சார். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் வேல்யூ வந்துட்டு 19 அவங்களே கொடுத்துருக்காங்க. தென் 2 times இப்போ இந்த வேல்யூ பெற்றுக்கலாம். ஜஸ்ட் நான் அதை எக்ஸ்ன்னு மட்டும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ்ல வரும்போது 166 அதாவது 256 minus 90 will be 156 is equal to 2x இருக்கும். 2 வந்துட்டு இந்த 166 எவ்வளோ டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 83 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? இதோட ஃபைனல் ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 83 சிம்பிள் வச்சு 2024ல தான் அந்த சம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண ஈஸியாக நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் நான் என்னோட செஷன் 7 and 6 நான் இதுல இதே மாதிரி ஒரு சம் சால்வ் பண்ணிருக்கேன். அகைன் ஒன் மார்க் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகே லிசன். இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆக வேணாம். பாருங்க ஜஸ்ட் இதெல்லாமே நமக்கு ஒரு ஒரு ஃபேக்டரை பிரிக்கும் போது ஜஸ்ட் 1/2 நம்ம எப்படி பிரிக்கலாம்னா ஜஸ்ட் 1 into 2 பிரிச்சுக்கலாமா? அதே மாதிரி 6 வந்துட்டு 2 into 3 பிரிச்சுக்கலாமா? அதாவது கண்டினியூஸ் நம்பரால வர மல்டிப்ளை ஆன மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ 12 என்னவா இருக்கும்? ஜஸ்ட் 3 times 4. 20 என்னவா இருக்கும்னா 4 times 5. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 1 into 2, செகண்ட் டைம் வந்து 2 into 3, தேர்ட் டைம் வந்து 3 into 4, ஃபோர்த் டைம் வந்துட்டு அந்த 4 into 5. அப்போ அப் டு 80 டைமுங்கும் போது அப்போ 80th டைம் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா கவனிச்சு. ஃபர்ஸ்ட் டைமுங்கும் போது ஜஸ்ட் 1க்கு அப்புறம் அந்த 2 கனெக்ட் பண்ணி எழுதுறோம். செகண்ட் டைம்ல 2 கூட 3 கனெக்ட் பண்ணி எழுதுறோம். அப்போ 80th டைம் என்னவா இருக்கும்னா ஜஸ்ட் 80 கூட எதை கனெக்ட் பண்ணிருப்போம்? ஜஸ்ட் 81 கனெக்ட் பண்ணிருப்போம். சரிங்களா? ஒருவேளை வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்ததுன்னா ஓரளவுக்கு நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. இதுக்கு நான் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதோட பேட்டர்ன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது கவனிச்சு இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாமே 1/d 1 divided by a1ங்கிறது அந்த சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? மைனஸ் 1/n இந்த சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்ங்கிறது அதோட லாஸ்ட் டைம். அப்ப இங்க டிஃபரன்ஸ்ங்கும் போது இந்த காமன் டிஃபரன்ஸ் 1க்கு 2க்கான டிஃபரன்ஸ் சொல்லோ 1, அதே மாதிரி 2க்கு 3க்கான டிஃபரன்ஸ் சொல்லோ 1 தான், 3க்கு 4க்கான டிஃபரன்ஸ் 1 தான். இப்போ இது எனக்கு நான் எப்படி எழுதுனா ஜஸ்ட் 1/1 1 divided by ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 1 1 divided by லாஸ்ட் டைம் எவ்வளோன்னு பாருங்க 81.
இது சால்வ் பண்ணும்போது கவனிச்சிடும். ஸோ 1/1 1 மாறிடும். இங்கே 1/1 பார்த்தீங்கன்னா எனக்கு 1 minus 1/81. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 81 into 1 81 81 minus 1 80/80. சரிங்களா? இது நமக்கு இதுதான் நார்மல் வே சால்வ் பண்றதுக்கு. பட் செஷன் 6 and 7ல நான் என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த கீழே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் மேல இருக்க வேல்யூ வந்துட்டு சேமா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் அந்த லாஸ்ட் டைம் இருக்கு இல்லைங்களா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு இப்படி நீங்க ஃபிராக்ஷன் எழுதினாவே போதுமான டைரக்ட் ஆன்சர் கிடைச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த லாஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய அந்த 2 டைம் இருக்குல்ல, 80/81 அப்படியே நீங்க எழுதிக்கலாம். சொல்றேன் இப்போ இதுல 15 டைம் கேட்டாங்கன்னா 15 into 16 ஆன்சர் என்ன இருக்குன்னா 15/16 இருக்கும். இதுல 100 டைம்ஸ் வரை கேட்டாங்கன்னா ஃபார் லாஸ்ட் டைம் வந்துட்டு 1/100 into 101. அப்ப ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும்? சேம் எல்லாமே டிஃபரன்ஸ் எல்லா இடத்துலயும் 1 தான் காமிக்க போகுது. 100/101 தான் ஆன்சர் இருக்கும். சரிங்களா? இந்த ஒருவேளை வந்துட்டு சப்போஸ் இதெல்லாம் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும், ஒரு சில சம்ல வந்து மேல 1 கொடுக்காம 3 யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ நீங்க எல்லாத்துலயுமே 3 இருந்துச்சுன்னா காமனா வெளியே எடுத்துட்டு நமக்கு இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு எதால கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. லிசன், நான் இப்போ ஒரு சில சின்ன ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். லிசன், 20 வந்துட்டு 4 ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டா எஸ் 4 ஆல டிவைட் ஆகும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 20 வந்துட்டு 4th டேபிள் அவைலபிளா இருக்கு. அப்போ 24th டேபிள் அவைலபிளா இருக்குன்னா 20 வந்துட்டு 4ஓட மல்டிபிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ மல்டிபிளா இருக்க எல்லாமே வந்துட்டு 4ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 4 ஆல டிவைட் ஆகும். இப்போ 4th டேபிள்ல வந்துட்டு 32 வருது அப்படின்னா 32 வந்துட்டு 4ஓட மல்டிபிளா இருக்கு. அப்போ 32 வந்துட்டு 4ஓட மல்டிபிளா இருந்தாவே கண்டிப்பா 32 எதால டிவைட் ஆகும்? 4 ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்க பார்க்கும்போது அப்ப நீங்க இந்த ஒரு கீவேர்டு மட்டும் நான் வச்சுக்கேன். மல்டிபிள்னாவே கண்டிப்பா அந்த 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 5 ஆல டிவைட் ஆகும். 10ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 10 ஆல டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 130 10 ஆல டிவைட் ஆகுமா? எஸ் 130ங்கிறது 10ஓட 13th மல்டிபிள். அப்ப கண்டிப்பா 10 ஆல டிவைட் ஆகும். இப்போ அந்த லாஜிக் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 4/25 இருக்கு, பிளஸ் 4/26 பிளஸ் 4/27 பிளஸ் 4/28 இருக்கு. நான் எனக்கு வந்துட்டு எது லீஸ்ட் பவரா இருக்கோ அதை அப்படியே வெளியே எடுத்துருக்கேன். வெளியே எடுக்கும் போது 4/25 வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுக்கும் போது எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பிளஸ் இங்க 4/25 ஃபுல்லா வெளியே போச்சுன்னா 1 இருக்கும். இங்க 4/26ல வந்துட்டு 25 மட்டும் தான் வெளியே கொண்டு போயிருக்கணும் 1 இருக்கும். அண்ட் 4/27ல 25 தான் வெளியே போயிருக்குன்னா பேலன்ஸ் 2 இருக்கும். அண்ட் 4/28ல வந்துட்டு 25 தான் வெளியே போயிருக்குன்னா பேலன்ஸ் வந்துட்டு 3 இருக்கும். சரிங்களா? ஸோ 4/25 லெஸ். இப்போ இதோட வேல்யூ பார்க்கும்போது எனக்கு 64. இதோட வேல்யூ எவ்வளோங்க? 64. லிசன், இதோட வேல்யூ வந்துட்டு 64, இதோட வேல்யூ வந்துட்டு 16, இதோட வேல்யூ வந்துட்டு 4, இதோட வேல்யூ வந்துட்டு 1. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 64 plus 16 80, 80 plus 4 84, 84 plus 1 85. இப்போ பிராக்கெட் எதை மீன் பண்ணுதுன்னா மல்டிபிகேஷன் மீன் பண்ணுது. ஓகே, அப்போ நீங்க எனக்கு வந்துட்டு 4/24 வேல்யூ என்னன்னு கேட்டா நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் அது எது கூட மல்டிப்ளை பண்ணிருக்குன்னா 85 கூட மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அப்போ இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன் வந்து கண்டிப்பா வந்து 85ஓட மல்டிபிள்னு சொல்லிக்கலாமா? புரிஞ்சுங்களா? லிசன், இப்போ 20 வந்துட்டு 4ஓட மல்டிபிள் எப்படி சொல்லிக்கலாம்? 4 into 5 எழுதுறோம் இல்லைங்களா? இப்போ 4 into 5 சொல்லும் போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு 5க்கு இது மல்டிபிள் தான், அதே மாதிரி 4க்கு இது மல்டிபிள் தான். சரிங்களா? இது வந்து 5ஓட மல்டிபிள்னு சொல்லிக்கலாம், அதே மாதிரி 4ஓட மல்டிபிள்னு சொல்லிக்கலாம் 20. இப்போ இங்க பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஸோ 4/25 into 85 இருக்குங்களா, இதை அப்படியே ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி 85 into தாராளமா அளிக்கலாம். 4 2s are 8, 2 4s are 8. ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ரிசல்ட் வந்துட்டு மாறாது, ஸ்லோரா. இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்? இப்படி எழுதும்போது வந்துட்டு 85 டைம்ஸ் ஆஃப் 4/25 வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியாது. கண்டிப்பா அது 85ஓட மல்டிபிள் தானே அது. அப்போ 84ஓட மல்டிபிள் வந்துட்டு கண்டிப்பா என்னவா இருக்கும்? 85 ஆல டிவைட் ஆகும். ஏன்னா கீழே 83 போட்டீங்கன்னா டிவைட் ஆகுது. பட் 85 கீழே வச்சு பாருங்களேன், எனக்கு வந்து பெர்ஃபெக்டா இது டிவைட் ஆகுது ஸ்லோரா. அப்போ விஷயம் சின்ன விஷயம் தான். மல்டிபிள்ஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ்னாவே பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும்னு அர்த்தம். இது பார்க்கும்போது இது 85ஓட மல்டிபிள். அப்ப 85ஓட மல்டிபிள் கண்டிப்பா என்னவா இருக்கும்? 85ஆல டிவைட் ஆகும். எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு எதால டிவைட் ஆகுதுன்னு தெரியல. பட் இந்த எக்ஸ்பிரஷன் வந்துட்டு நான் வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கொண்டு வர போகும்போது அது 85ஓட மல்டிபிளா கன்வெர்ட் ஆச்சு. அப்ப 85ஓட மல்டிபிளா இருக்கனால அந்த டைம் வந்துட்டு 85ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நமக்கு ஜஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அகைன் ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாவா ஒரு கொஸ்டினா கேட்டு வச்சிருக்காங்க. a plus b plus c ஓட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா a cube plus b cube plus c cube ஓட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஆல்மோஸ்ட் இப்போ இந்த இந்த சம்ல இந்த பர்டிகுலர் செஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏ மைனஸ் பி கியூ அதை பேஸ் பண்ண ஒரு சம் பார்த்தாச்சு. அப்புறம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அதுவும் பார்த்தாச்சு இல்லைங்களா. இந்த சம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ரிசல்ட் தான், ஞாபகம் நோட் பண்ணி வச்சுக்கேன். அப்கமிங் செஷன்ல வந்துட்டு நம்பர்ஸ் மாத்தி மாத்தி யூட்டிலைஸ் பண்ணிட்டே இருப்போம், நமக்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும். ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் 3 times of ABC is equal to A plus B plus C into A square plus B square plus C square minus CAB minus BC minus CM. இது வந்துட்டு ஒரு ரிசல்ட். சரிங்களா, இது வந்துட்டு ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தான். இது வந்துட்டு ஒரு ரிசல்ட். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ இதுல இருந்து வந்துட்டு இதான் மெயின் ரிசல்ட். இந்த இந்த கொடுத்துருக்க விஷயம் எல்லாமே இந்த அல்ஜிப்ரிக் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு கரெக்டா யோசிச்சு பாருங்க, இந்த டேமோட வேல்யூ வந்துட்டு அவனே 0ன்னு சொல்றான். இப்போ ஒருவேளை இது 0 வருதுன்னா 0 இன்ட்டு எனிதிங் என்ன வரும், 0வா இருக்குமா? இப்போ இதுல வந்து நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்ன கிடைக்குன்னா ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ மைனஸ் 3 times ஏபிசி. அவனே வந்துட்டு இதுல வந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ 0ன்னா அப்போ 0 இன்ட்டு எனிதிங் என்ன வரும், 0வா இருக்கும். அப்போ ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ இந்த மைனஸ் 3ab ஆன்சர் போச்சுன்னா பிளஸ் 3ab. நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சு இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல வந்துட்டு a பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ வந்துட்டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 3 times ஏபிசிக்கு ஈக்குவலா இருக்கும். அவங்களும் அதே தான் கேட்டிருக்காங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ வந்துட்டு 0வா இருந்துச்சுன்னா ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 times ஏபிசிக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா, அப்ப நம்ம ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு இப்போ எக்ஸாம்ஸ்ல இதே மாதிரி வேற எக்ஸாம்ஸ் என்ன கொடுத்துருப்பானா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஓட வேல்யூ கொடுத்துருப்பான், ஏபிசியோட வேல்யூ கொடுத்துருப்பான். ஜஸ்ட் ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூட வேல்யூ கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பான். ஓகேங்களா, ஸோ நமக்கு அதுல எல்லாம் வேல்யூ மட்டும் சப்ஜெக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஜென்ரலா வந்துட்டு இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட் சம் போயிக்கலாம். ஓகே, நமக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் வந்துட்டு ஒரு நம்மளோட எக்ஸ்பர்ட் அகாடமி யூடியூப் சேனல்ல வந்துட்டு பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அப் டு 5 digit வரைக்கும் வந்துட்டு வேகமா எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு சில கான்செப்ட் பாசிபிலிட்டியை வச்சு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கும் டீட்டெயில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ டைப் பேஸ் பிரிச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். டைம் கிடைக்குமோ அந்த கான்செப்ட் பார்த்துக்கணும். நீங்க எப்பவுமே ஜஸ்ட் எப்படி லேர்ன் பண்றீங்கன்னா நீங்க இங்க என்னென்ன சம்ஸ் எல்லாம் பாக்குறீங்களோ அதுல ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா பிளேலிஸ்ட் போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல வந்துட்டு ஒரு டாபிக்குமே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் சொல்லுவேன். சரிங்களா, இப்போ ஜஸ்ட் இதெல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். பட் இந்த மாதிரி நிறைய கண்டினியூஸ் ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த இன்னர் பிராக்கெட் இந்த இன்சைட் ஸ்கொயர் ரூட்ல இருந்து அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார், நான் இதுல எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்களும் தெரிஞ்சவங்களுக்கும் அது டக்குன்னு புரியும். சப்போஸ் தெரியாதவங்க தான் நோட் பண்ணிக்கங்க. இதோட டீடைல் வீடியோஸ் வந்துட்டு பிளேலிஸ்ட்ல அவைலபிள் இருக்கு, சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சால்வ் பண்ணும்போது 36 வந்துட்டு ரூட் எடுக்கும் போது எனக்கு 6 இருக்கும். அண்ட் 6 வந்துட்டு இது கூட ஆட் பண்ணும்போது 256, அதோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 16 இருக்கும். அந்த 16 இது கூட ஆட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 1280 கூட 16 ஆட் பண்ணும்போது 1296 ஸ்கொயர் வரைக்கும் 50 வரைக்கும் ஞாபகம் வந்துச்சுன்னா டக்குன்னு இது வந்துட்டு 36 கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இதுக்கு ரூட் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு பாசிபிலிட்டி பார்க்கணும். பாசிபிலிட்டிங்கிறது இந்த ஸ்கொயர் ரூட்ல இருக்கிற நம்பர் வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் எதுல முடிஞ்சிருக்குன்னு பாருங்க, 6ல முடிஞ்சிருக்காங்க. நீங்க 1ல இருந்து 10 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் எங்கெல்லாம் 6 கிடைக்கும் பாருங்க. 1 ஸ்கொயர் 1 6 வராது, 2 ஸ்கொயர் 4 6 வராது, 3 ஸ்கொயர் 9 6 வராது. பட் 4 ஸ்கொயர் 16 6ல முடியுதுங்களா, அப்போ 4 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 6ல முடியும். நெக்ஸ்ட் 5 ஸ்கொயர் 25 6ல முடியாது, 6 ஸ்கொயர் 36 6ல முடியுது. இப்போ 4,6 நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதான் இந்த லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு. இப்போ இது 6க்கு பதிலா 4 இருந்துச்சுன்னா நான் 2 and 8 எடுப்பேன். ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ணாலும் 4ல முடியுது, 8 ஸ்கொயர் பண்ணாலும் 64 4ல முடியுது. இது லாஸ்ட் டிஜிட் 9 இருந்துச்சுன்னா 3 and 7 எடுப்பேன். 3 ஸ்கொயர் பண்ணாலும் 9ல முடியுது, 7 ஸ்கொயர் பண்ணாலும் 49 9ல முடியுது. able to understand. ஓகே, இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம். இது லாஸ்ட் டிஜிட் 1 இருந்துச்சுன்னா நான் காம்பினேஷன் வந்து 1 to 10ல வந்து 1 and 9 சூஸ் பண்ணுங்க. ஏன்னா 1 ஸ்கொயர் 1ல முடியுது, 9 ஸ்கொயர் 81 வந்துட்டு 1ல முடியுது. அதுதான் நம்ம பாசிபிலிட்டி. இதோட மீனிங் என்ன தெரியுங்களா, இந்த ரிசல்ட்டோட லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 1 4ல முடியும், இல்லைன்னா 6ல முடியும். அதான் கான்செப்ட். சரிங்களா, ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் டிஜிட் இதெல்லாம் நம்ம எப்போ சூஸ் பண்ணோம்னா 4 டிஜிட் 5 டிஜிட் போகும்போது இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். 2 டிஜிட் 3 டிஜிட்ல வந்து நம்மகிட்ட இருக்க ஸ்கொயரை வச்சு ஈஸியா ஆன்சர் எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ லாஸ்ட் டிஜிட் 6ல இருக்கனால 4,6 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்து 2 டிஜிட் கம்மா கொடுத்துட்டேன். இதுக்கு நியரஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 1 ஸ்கொயர் 1 ரொம்ப கம்மியா இருக்கு, 2 ஸ்கொயர் 4 அதுவும் கம்மியா இருக்கு, 3 ஸ்கொயர் 9 அதுவும்
பக்கத்துல இருக்கு. 4 ஸ்கொயர் 16 ஜாஸ்தியா போகக்கூடாது. அப்ப நியரஸ்ட் ஈக்குவலா இருக்கலாம், இல்ல கம்மியா இருக்கலாம். செக் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து 3 வந்துட்டு எனக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா 3 ஓட ஸ்கொயர் 9 வந்துட்டு இதுக்கு நியரஸ்டா இருக்கு. 4 ஓட ஸ்கொயர் வந்து 16 ஜாஸ்தியா போச்சு. நீங்க எந்த நம்பர் எடுக்கிறீங்களோ அதோட நெக்ஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 3 எடுத்தா 3 into 4 எழுதுங்க. 5 எடுத்தா 5 into 6 எடுங்க. 7 எடுத்தா 7 into 8 எழுதுங்க. அப்ப 3 4s are 12. இங்க நம்ம நிறைய கான்செப்ட் பார்ப்போம். சப்போஸ் வந்துட்டு இந்த கமாக்கு முன்னாடி இருக்க நம்பர் இருக்குங்க, இது வந்துட்டு ஜஸ்ட் இதுக்கு ஈக்குவலா இருந்தாவோ இதை விட அதிகமா இருந்தாவோ நீங்க என்ன எடுக்கணும், பெரிய நம்பர் தான் எடுக்கணும். சப்போஸ் கம்மியா இருந்தா மட்டும் இதுல இருந்து சின்ன நம்பர் எடுக்கணும் சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க ஒரு அந்த கமாக்கு முன்னாடி வந்துட்டு 12 இருக்கு. 12க்கு வந்து 3 ஸ்கொயர் தான் மேட்ச் ஆகுது. 3 4 கூட மல்டிப்ளை பண்ணி 12 கிடைச்சிச்சு. ஒருவேளை இந்த இந்த கமாக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வந்துட்டு இந்த கிடைச்ச நம்பருக்கு ஈக்குவலா இருந்தாவோ இதை விட அதிகமா இருந்தாவோ 12 விட அதிகம், இங்க வந்து 18 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஈக்குவலா இருந்தாலும் சரி, அதிகமா இருந்தாலும் சரி, நம்ம பெரிய நம்பர் எடுப்போம். கம்மியா இருந்தா மட்டும் தான் சின்ன நம்பர் எடுப்போம். அப்ப இதோட ரிசல்ட் எவ்வளவுனா 36. இந்த 36 வந்துட்டு இங்க வந்துட்டு எனக்கு 36 கிடைச்சிருக்குங்களா? இது கூட ஆட் பண்ணா எனக்கு வந்துட்டு 576. 576ங்கிறது ஒரு 3 டிஜிட் நம்பர் தான். 576 எதோட ஸ்கொயர்னு பார்த்தா 24 ஓட ஸ்கொயர். அப்ப இதோட வேல்யூ வந்துட்டு எனக்கு வந்து 24 கிடைக்கும். இது கூட ஆட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 4624. இதுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்கலாம். எப்பயும் போல இதுக்கு லாஸ்ட் டிஜிட் 4னால எனக்கு வந்து 2 ஸ்கொயர் பண்ணாலும் 4ல முடியும். அதே மாதிரி 8 ஸ்கொயர் பண்ணாலும் 4ல முடியும். கம்மா இங்க கொடுத்தாச்சு. செக் பண்ணி பார்த்தா 6 ஓட ஸ்கொயர் 36 இது பக்கத்துல இருக்கு. பட் 7 ஓட ஸ்கொயர் 49 ஜாஸ்தியா போச்சு. அப்ப நான் 6 எடுத்திருப்பேன். 6 ஓட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 7 கூட மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு 42. இதே ஃப்ளோ தான் எல்லாத்துக்குமே, சரிங்களா? 6 7s are 42. நான் செக் பண்ணி பார்த்தா கமாக்கு முன்னாடி இருக்க 46 வந்துட்டு 42 ஓட அதிகமா இருக்கனால நான் இந்த நம்பர் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு பாசிபிலிட்டில வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்து 68 நான் சூஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் கான்செப்ட் வந்துட்டு அவைலபிள் இருக்கு. பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்து. சரிங்களா? இன்னைக்கு வந்து 10 சம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் உங்களுக்கு வந்துட்டு பொறுமையா ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள தேடிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்துட்டு கிளாஸஸ் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்காங்க. மேபி அது என்னோட செஷன் வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.